டிஆர்பி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நாம் இந்த வீடியோவில் நீங்கள் சில மாதங்களாக ஆவலோடு எதிர்பார்த்த பிஇஓ தேர்வு பற்றிய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கிறது நண்பர்களே. அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் நடத்தப்பட உள்ள பிஇஓ என்று சொல்லக்கூடிய வட்டார கல்வி அலுவலர் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இன்றையிலிருந்து ஆரம்பிக்கிறது நண்பர்களே. மாணவர்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இன்றிலிருந்து தொடர்ந்து வகுப்புகள் நடைபெறும். முதலில் நாம் 5வது யூனிட்டில் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. ஏனென்றால் இதிலிருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். இந்த தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் என்னென்ன புத்தகங்கள் படிக்க வேண்டும், அதனுடைய பணியின் தன்மை, பதவி உயர்வு, அதிகாரம், இப்படி இதை பற்றிய அனைத்து விவரங்கள் அடங்கிய 2 வீடியோக்கள் பதிவிட்டு இருக்கிறேன் நண்பர்களே. பார்க்காதவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது சில மாதங்களுக்கு முன்பாக பிஇஓ தேர்வு எப்பொழுது வரும், எப்பொழுது நடைபெறும், எவ்வளவு பணியிடங்கள் இருக்கும், சம்பளம் எவ்வளவு, இப்படி அனைத்து தகவல்களும் அடங்கிய வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. பார்க்காதவர்கள் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கிறது நண்பர்களே, பார்த்து கொள்ளுங்கள். அதுபோக சில நாட்களுக்கு முன்பாக பிஇஓ தேர்வுக்கான பாடத்திட்டம் மற்றும் எத்தனை மதிப்பெண்கள் உடையது, எத்தனை கேள்விகளை கொண்டது, ஒவ்வொரு யூனிட்டிற்கும் அதாவது எவ்வளவு மதிப்பெண் நிர்ணயித்திருக்கிறார்கள், எந்தெந்த புத்தகங்களை படிக்கலாம் என்பதை பற்றிய விரிவான விளக்கமானது சில நாட்களுக்கு முன்பாக பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது நண்பர்களே. அதையும் பார்த்து கொள்ளுங்கள். இந்த வகுப்பில் பிஇஓ தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்குகிறது நண்பர்களே. முதலாவதாக 5வது யூனிட்டில் கொடுக்கப்பட்டுள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், அதாவது அரசியல் அமைப்பு வளர்ச்சி என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது, அது கடந்து வந்த பாதை, அது தற்போது எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் சுருக்கமாக கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், அதாவது அரசியல் அமைப்பினுடைய வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் என்று பொருள் நண்பர்களே. அதை பற்றி பார்க்கலாம். ஏனென்றால் சமீப காலமாக எந்த தேர்வாக இருந்தாலும் இந்த அரசியலமைப்பு பகுதியிலிருந்து தான் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். ஏனால் ஒவ்வொரு மாணவரும் இதை கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம் கொண்டதனால் இதிலிருந்து நிறைய கேள்விகள் வருகிறது நண்பர்களே. அதனுடைய முக்கியத்துவம் கருதி தான் நாம் முதல் வகுப்பிலேயே இந்த முக்கியமான தலைப்பை எடுத்திருக்கிறோம். அடுத்து இந்த பிஇஓ தேர்வானது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறும் நண்பர்களே. அதற்கு முன்பாக நாம் இந்த பிஇஓ பாடத்திட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள அனைத்து விவரங்களையும் நடத்தி முடித்து விடுவோம். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஒவ்வொரு தலைப்பாக முக்கியத்துவத்தின் அடிப்படையில் தொடர்ந்து நடைபெறும். அதாவது கணிதம், ஆங்கிலம் உட்பட அனைத்து வகுப்புகளும் நடைபெறும் நண்பர்களே. உங்களுக்கு தேர்வுக்கு முன்பாக அனைத்து தலைப்புகளும் நடத்தி முடித்து விடுவோம். அதற்கான மாதிரி தேர்வுகளும் நடத்த திட்டமிட்டுள்ளோம். அதுவும் நம்முடைய டெலகிராம் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். நீங்கள் பார்த்து பயன்பெறுங்கள். இப்போது முதல் தலைப்பாக யூனிட் 5ல் உள்ள கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட் என்பதில் உள்ள கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே. அதாவது தமிழில் சொல்ல வேண்டுமானால் அரசியல் அமைப்பு வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் என்பதன் கீழ் உள்ள இந்திய அரசியல் அமைப்பு என்ற தலைப்பை பற்றி இப்போது பார்க்கலாம். அதாவது நம்முடைய பயிற்சி வகுப்புகள் கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்ற முறையிலேயே இருக்கும் நண்பர்களே. அதாவது இப்படி தான் கேள்விகள் கேட்பார்கள் என்ற முறையிலே பயிற்சி வகுப்புகள் நடைபெறும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களும் பயன்பெறட்டும் நண்பர்களே. இப்போது பாடத்திற்குள் செல்வோம். இந்த அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது, அதாவது
கேள்வி இப்படித்தான் கேட்பார்கள் நண்பர்களே. அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் எந்த நாட்டில் தோன்றியது? அமெரிக்க ஐக்கிய நாடு, அதாவது USA என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஐக்கிய நாட்டில்தான் இந்த இந்திய அரசியலமைப்பு என்ற கொள்கை முதலில் தோன்றியது நண்பர்களே. இது ஏற்கனவே பல முறை கேட்ட கேள்வி, திரும்பவும் கேட்பார்கள், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பு எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டது என்பதை பற்றி பார்க்கலாம். அதாவது இந்திய அரசியலமைப்பானது எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது என்று கேட்பார்கள். 1946ஆம் ஆண்டு அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலம் இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது திரும்பவும் சொல்லுகிறேன், அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் மூலம் இந்த இந்திய அரசியல் அமைப்பு 1946ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது நண்பர்களே. இதில் 2 கேள்விகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது. எந்த ஆண்டு என்று கேட்பார்கள், எந்த திட்டம் என்று கேட்பார்கள். ஆண்டு கேட்டால் 1946, திட்டம் என்றால் அமைச்சரவை தூதுக்குழு திட்டம். அதற்கடுத்து இந்திய அரசியல் நிர்ணய சபையால் இந்திய அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதாவது அந்த அமைச்சரவை தூதுக்குழு திட்டத்தின் அடிப்படையில் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையால் இந்த இந்திய அரசியலமைப்பானது உருவாக்கப்பட்டது. இது ஆரம்பத்தில் 385 உறுப்பினர்களை கொண்டிருந்தது நண்பர்களே. அதாவது இந்த இந்திய அரசியல் அமைப்பானது ஆரம்பத்தில் 389 உறுப்பினர்களை கொண்டிருந்தது. இதனுடைய முதல் கூட்டம், அதாவது இந்திய அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றது என்று கேட்பார்கள். 1946 டிசம்பர் 9. கண்டிப்பாக கேள்விகள் கேட்பார்கள் நண்பர்களே. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றது என்று கேட்டால் 1946 டிசம்பர் 9. அதற்கடுத்து அந்த முதல் கூட்டத்தின் தற்காலிக உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் என்று கேட்பார்கள். டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதற்கடுத்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதாவது தற்காலிக தலைவர் என்றால் சச்சிதானந்த சின்ஹா, நிர்ணய சபையின் தலைவர்னாக ராஜேந்திர பிரசாத். அடுத்து துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 2 பேர் நண்பர்களே. அதாவது அரசியல் நிர்ணய சபையின் துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யார் என்று கேட்பார்கள். H.C. முகர்ஜி மற்றும் V.T. கிருஷ்ணமாச்சாரி, இந்த 2 பேரும் துணைத் தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். இந்த கூட்டம் எவ்வளவு காலம் நடைபெற்றது, அதாவது நிர்ணய சபையினுடைய கூட்டம் எவ்வளவு காலம் நடைபெற்றது என்று கேட்பார்கள். 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றது நண்பர்களே. இந்த நிர்ணய சபையின் கூட்டத்தொடரானது 166 நாட்கள் நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது எத்தனை திருத்தங்கள் செய்யப்பட்டது என்று கேட்பார்கள். 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டது. அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு தலைவர் யார் என்று கேட்பார்கள். டாக்டர் அம்பேத்கர். நண்பர்களே, இதில் ஒரு குழப்பம் இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பின் நிர்ணய சபையின் தலைவர் ராஜேந்திர பிரசாத், சட்ட வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் அம்பேத்கர். இது 2ஐயும் வேறுபடுத்தி தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மாற்றி எழுதிவிடக்கூடாது. நிர்ணய சபை என்று கேட்டால் ராஜேந்திர பிரசாத், வரைவு குழுனாக்கா அம்பேத்கர். நண்பர்களே, இதை தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து இந்திய அரசியலமைப்பின் தந்தை என்று அறியப்படுபவர் அம்பேத்கர். இது
இந்த முகவுரையானது எத்தனை பாகங்களை கொண்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 22 பாகங்களை கொண்டது. அதாவது இந்திய அரசியலமைப்பின் முகவுரையானது 22 பாகங்களை கொண்டது. 395 சட்டப்பிரிவுகள், அதாவது ஆர்டிக்கல் என்று சொல்லக்கூடிய 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகளை கொண்ட இந்த அரசியலமைப்பானது முதலில் உருவாக்கப்பட்டது. இந்த அரசியலமைப்பு எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் இந்திய அரசியலமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது நண்பர்களே. இது பலமுறை கேட்கப்பட்ட கேள்வி. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று கேட்டார்கள். இது 1949 நவம்பர் 26 அன்று இந்த அரசியலமைப்பு சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. எப்போது நடைமுறைக்கு வந்தது என்று கேட்பார்கள் நண்பர்களே. இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்று கேட்பார்கள். 1950 ஜனவரி 26 அன்று இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. இந்த 2 கேள்விகளில் ஏதாவது ஒரு கேள்வி நிச்சயமாக BO தேர்வில் கேட்பார்கள் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. அடுத்து, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர் யார் என்று கேட்பார்கள் நண்பர்களே. பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவரால் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய மொழியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது நண்பர்களே. அதாவது இந்திய அரசியல் சட்டம் எந்த மொழியில் முதலில் எழுதப்பட்டதுன்னு கேட்பார்கள். இத்தாலிய மொழி. யார் எழுதியது என்று கேட்பார்கள். பிரேம் பெகாரி நரேன் ரைஜடா என்பவர் இந்திய அரசியலமைப்பு சட்டம் இத்தாலிய பாணியில் அவரது கைப்பட எழுதப்பட்டது. அதற்கடுத்து, இந்த இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் உருவாவதற்கு மூல காரணமாக இருந்த சில விஷயங்கள், அதாவது இந்த சட்டம் எந்தெந்த நாட்டிலிருந்து தொகுக்கப்பட்டது என்பது பற்றிய கேள்விகள் தொடர்ந்து கேட்கிறார்கள் நண்பர்களே. அதாவது எந்தெந்த சட்டம் எந்த நாட்டிடம் இருந்து பெறப்பட்டது என்ற கேள்விகள் கேட்பார்கள். அதை பார்த்து விடுவோம். அதன் அடிப்படையில் இந்திய அரசாங்க சட்டம் 1935, அதாவது இந்த சட்டத்தின் அடிப்படை, அதாவது இது பிரிட்டிஷ் இந்தியாவில் நடைமுறையில் இருந்த சட்டம் நண்பர்களே. அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்களால் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த சட்டம். அதாவது சுதந்திரத்திற்கு முன்பாக ஆங்கிலேயர்கள் அறிமுகப்படுத்திய சட்டம் தான் இந்த 1935 சட்டம். அதிலிருந்து சில அம்சங்களை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு தயாரிப்பதற்கு எடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இந்த கேள்வியும் சில தடவை TNPSC தேர்வில் கேட்டிருந்தார்கள். BO தேர்விலும் கேட்டிருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது 1935ஆம் ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அம்சங்கள் என்னென்ன என்று கேட்பார்கள். நான் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறேன். ஆனால் ஏதாவது ஒரு அம்சத்தை தான் கேட்பார்கள் நண்பர்களே. நான் மொத்தத்தையும் சொல்லுகிறேன், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது கூட்டாட்சி விதிகள், ஆளுநர் பதவி, நீதித்துறை, பொது தேர்வாணையங்கள், அதாவது TNPSC TRB என்று சொல்லக்கூடிய பொது தேர்வாணையங்கள், நெருக்கடி கால விதிகள், எமர்ஜென்சி ஆக்ட், அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று சொல்லக்கூடிய அந்த இது, நிர்வாக விவரங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டீட்டெயில் என்று ஆகியன இந்த சட்டத்திலிருந்து எடுத்து நம்முடைய அரசியலமைப்பை உருவாக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது கேள்வி எப்படி கேட்பார்கள் என்றால், ஆளுநர் பதவி என்ற அம்சமானது எதன் அடிப்படையில் இருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். அதாவது எந்த மூலத்தில் இருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே.
இந்திய அரசாங்க சட்டம் 1935 இந்த ஆளுநர் பதவியானது உருவாக்கப்பட்டு இருக்கிறது. இதுபோல நான் சொன்ன அனைத்தையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏதாவது ஒன்று குறித்துவிட்டு இது எங்கிருந்து பெறப்பட்டது அல்லது எந்த சட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டது என்று கேட்பார்கள். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே. இது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி. இதிலிருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அதனால்தான் நாம் முதலில் இந்த பகுதியை பார்த்து வருகிறோம் நண்பர்களே. அடுத்து பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருந்து சில பகுதிகளை எடுத்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள் நண்பர்களே. அதாவது அந்த இங்கிலாந்து நாட்டில் பின்பற்றக்கூடிய அரசியலமைப்பை பின்பற்றி சில விதிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். அதன்படி பிரிட்டன், அதாவது இங்கிலாந்து, லண்டன் என்று சொல்லக்கூடிய இங்கிலாந்து நாட்டிலிருந்து சில சட்டங்களை எடுத்திருக்கிறார்கள். அது நாடாளுமன்ற அரசு, பார்லிமெண்ட்ரி கவர்மெண்ட், ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா, நாடாளுமன்ற செயல்முறைகள், இடைக்கால தடை ஆணைகள், இதை அனைத்தும் பிரிட்டன் அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்றால், ஒற்றை குடியுரிமையானது எந்த நாட்டு மூலத்திலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். அது பிரிட்டன் அல்லது இங்கிலாந்து நாட்டிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. இது பல முறை கேட்கப்பட்ட கேள்வி. திரும்பவும் கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. அதனால் தான் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன். அதுபோக சட்டத்தின் ஆட்சி எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். அதுவும் இங்கிலாந்து தான். நான் ஒவ்வொரு நாட்டிற்கும் உள்ள மொத்த அம்சங்களையும் சொல்லிவிடுகிறேன். ஆனால் தேர்வில் ஏதாவது ஒன்றை கொடுத்து கேட்பார்கள். நீங்கள் விவரமாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே. அடுத்து அமெரிக்க அரசியலமைப்பு, அதாவது USA என்று சொல்லக்கூடிய அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்ட சில அம்சங்கள். அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், நீதி சீராய்வு, குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க தீர்மானம், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகள், குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறை, இவை அனைத்தும் அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. கேள்விகள் எப்படி வரும் என்றால், அடிப்படை உரிமைகள் எந்த நாட்டின் அரசியலமைப்பு மூலத்திலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். அமெரிக்க அரசியலமைப்பு. இதில் இன்னொரு முக்கியமான கேள்வி நண்பர்களே, குடியரசு துணைத் தலைவர் போன்றோரை பதவி நீக்கம் செய்யும் முறையும் இந்த அரசியலமைப்பு அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கிறது. இது கட்டாயமாக தேர்வில் எதிர்பார்க்கப்படுகிறது நண்பர்களே. ஏனென்றால் இப்போ சமீபத்தில் நம்முடைய இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக, துணை குடியரசுத் தலைவரானவர் பதவி நீக்கம் செய்யப்பட்டார். அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் பதவி இழந்த முதல் நபராக இருக்கிறார். அதற்கடுத்து அடுத்த துணை குடியரசுத் தலைவராக ராதாகிருஷ்ணன் அவர்கள் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதாவது இந்திய நாட்டின் 15வது துணை குடியரசுத் தலைவராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். எனவே இந்த கேள்வியானது கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நண்பர்களே. நடப்பு நிகழ்வுகளோடு தொடர்பு கொண்டுள்ளதால் இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம். அதாவது துணை குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் செய்யும் முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். அது அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. விவரமாக புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து அயர்லாந்து நாட்டிலிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் என்ற அம்சமானது பெறப்பட்டது. அதாவது டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லக்கூடிய அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த அயர்லாந்து அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டுள்ளது நண்பர்களே. இது ஒரே ஒரு அம்சம் மட்டும்தான் இந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டு இருக்கிறது. எனவே இது கட்டாயமாக கேட்பார்கள். நினைவில் வைத்துக் கொள்வதற்கும் எளிதாக இருக்கும் நண்பர்களே. அதாவது அயர்லாந்து நாட்டிடமிருந்து அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் பெறப்பட்டு இருக்கிறது. அதற்கடுத்து கனடா,
கனடா நாட்டிலிருந்து எந்தெந்த அம்சங்கள் பெறப்பட்டது என்பதை பார்க்கலாம். ஒரு வலுவான மத்திய அரசுடன் கூடிய கூட்டாட்சி, அதாவது ஃபெடரல் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய கூட்டாட்சி முறையானது கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து மத்திய அரசிடம் பொதுப்பட்டியல், மாநில அரசால் மாநில ஆளுநர் நியமனம், உச்ச நீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு, இவையெல்லாம் இந்த கனடா அரசியலமைப்பிலிருந்து கொடுத்திருக்கிறார்கள் நண்பர்களே. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று சொல்லையாக வேண்டும். நாம் முதலில் பார்த்தது 1935ஆம் ஆண்டு சட்டத்தில் ஆளுநர் பதவியை பற்றி பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. அதாவது ஆளுநர் பதவி இந்திய அரசாங்க சட்டம் 35 அதில் கொடுத்திருந்தார்கள். இது ஆளுநருடைய நியமனம் எங்கிருந்து ஏற்பட்டது என்று கேட்கிறார்கள். அது கனடா நாடு நண்பர்களே. இரண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். ஆளுநர் பதவி என்று கேட்டால் அரசாங்க சட்டம் 35, ஆளுநர் நியமனம் என்று கேட்டால் கனடா அரசியலமைப்பு சட்டம் நண்பர்களே. இரண்டுக்கும் வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள். அதற்கடுத்து இதில் கேள்விகள் எப்படி வரும் என்றால், கூட்டாட்சி அமைப்பு முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள் நண்பர்களே. அதாவது சிஸ்டம் ஆஃப் ஃபெடரல் கவர்மெண்ட் என்ற அமைப்பானது எந்த நாட்டு அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது என்று ஏற்கனவே பல முறை கேட்டிருக்கிறார்கள். அது கனடா நாட்டிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. அதற்கடுத்து ஆஸ்திரேலியா நாட்டிலிருந்து பெறப்பட்டதை பார்க்கலாம். வணிகம், வர்த்தக சுதந்திரம், நாடாளுமன்றத்தின் ஈரவைகளின் கூட்டம், இவை ஆஸ்திரேலிய அரசமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. அதாவது வர்த்தகம், வணிகம், நாடாளுமன்றத்தின் 2 அவைகளினுடைய கூட்டத்தான் ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. அதற்கடுத்து ஜெர்மனியினுடைய வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டவை. நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு, இது பலமுறை டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. பிஇஓ தேர்விலும் கேட்பார்கள். அதாவது ஜெர்மனி அரசியலமைப்பு, அதாவது அதனுடைய அரசியலமைப்பு பெயர் வெய்மர் அரசியலமைப்பு நண்பர்களே. அங்கிருந்து பெறப்பட்டது நெருக்கடி காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்பு அல்லது நிறுத்தி வைப்பு. அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமானால், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எல்லா குடிமக்களுக்கும் சில பொதுவானது இருக்கிறது நண்பர்களே. அதாவது தனி மனித சுதந்திரம், பேச்சுரிமை, சங்கம் அமைக்கும் உரிமை, இப்படி எல்லாமே சில தனி மனித உரிமைகளை கொடுத்திருக்கிறது. இந்த தனி மனித உரிமையானது நெருக்கடி காலத்தில் நிறுத்தப்பட்டுவிடும் நண்பர்களே. அதாவது எமர்ஜென்சி ரூல், குடியரசுத் தலைவர் ஆட்சி என்று சொல்லும்போது இந்த அடிப்படை உரிமைகளானது நிறுத்தி வைக்கப்படும் நண்பர்களே. அப்போது நீங்கள் சுதந்திரமாக எங்கேயும் சுத்த முடியாது, சங்கங்கள் அமைக்க முடியாது, கூட்டம் கூட முடியாது நண்பர்களே. அதைத்தான் இந்த ஜெர்மனி வெய்மர் அரசியலமைப்பிலிருந்து எடுத்திருக்கிறார்கள். அதாவது ஆர்டிகல் 352, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் 352 படி குடியரசுத் தலைவர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்டு இன் எ ஸ்டேட், ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தும் போது இந்த அடிப்படை உரிமைகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுவிடும் என்பது ஜெர்மனியிலிருந்து ஏற்பட்டது நண்பர்களே. இது பல முறை கேட்டிருக்கிறார்கள். அதற்கடுத்து சோவியத் யூனியனிலிருந்து பெறப்பட்ட சிறப்பம்சங்கள், அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், முகப்புரை, அதாவது பிரியாம்பிள் என்று சொல்லக்கூடிய முகப்புரையில் சமூக பொருளாதார அரசியல், நீதியின் மாண்புகள், அடிப்படை கடமைகள் 42வது திருத்தத்தில் உறுதிப்படுத்தப்பட்டது. அதாவது கேள்விகள் எப்படி கேட்பார்கள் என்றால் நண்பர்களே, அடிப்படை கடமையானது எந்த நாட்டின் மூலத்திலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள்.
சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யா என்று சொல்லக்கூடிய சோவியத் யூனியனில் இருந்து இந்த அடிப்படை கடமைகளானது பெறப்பட்டிருக்கிறது நண்பர்களே. இந்த அடிப்படை கடமையானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் 42வது திருத்தத்தின் மூலம் 1976ஆம் ஆண்டு திரு வரன் சிங் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. இது எல்லா டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளிலும் கேட்கப்பட்ட கேள்வி நண்பர்களே. இப்பொழுது நடந்த குரூப் 2 தேர்விலும் கேட்டிருந்தார்கள். அதாவது நேற்று நடந்த, அதாவது 28/9/2025 நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 பிலிமினரி தேர்விலும் இந்த கேள்வி கேட்டிருந்தார்கள் நண்பர்களே. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த கேள்வி. அதாவது அடிப்படை கடமைகள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது என்று கேட்டிருந்தார்கள். 42வது, அதாவது 42 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இன் 1976, 42வது அரசியலமைப்பு சட்டம் 1976 ரெக்கமெண்டட் பை ஸ்வரன் சிங், அதாவது ஸ்வரன் சிங் அவர்களுடைய பரிந்துரையால் இந்த அரசியலமைப்பு சட்டம் கடமைகள் என்ற சட்டமானது சேர்க்கப்பட்டது நண்பர்களே. யாருடைய பரிந்துரை என்று கேட்டால் திரு வரன் சிங் அவர்களுடைய பரிந்துரையின் அடிப்படையில் 42வது சட்ட திருத்தம் 1976ஆம் ஆண்டு இந்த அடிப்படை கடமைகளானது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்கப்பட்டது நண்பர்களே. அடுத்து பிரான்ஸ் நாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட சில அடிப்படை கடமை, அதாவது உரிமைகளை பற்றி பார்க்கலாம். குடியரசு முகப்புரையில் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் சகோதரத்துவம், அதாவது இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம்னாலே பிரான்ஸ் நண்பர்களே. இது ஏற்கனவே வரலாற்றில் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். இதுவும் ஏற்கனவே கேட்ட கேள்விதான் நண்பர்களே. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இது எந்த நாட்டு அரசியல் அமைப்பிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்பார்கள். பிரான்ஸ் நாட்டு அரசியலமைப்பிலிருந்து இது பெறப்பட்டது. அதற்கடுத்து தென்னாப்பிரிக்கா, அந்த நாட்டிலிருந்து பெறப்பட்ட அம்சங்களை இப்போது பார்க்கலாம். அரசியலமைப்பு திருத்த முறை, அதாவது அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, அதாவது லோக்சபா மெம்பர் செலெக்ஷன். இந்த 2 அம்சமும் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது நண்பர்களே. அதாவது அரசியலமைப்பு திருத்த முறை, அதாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் மெத்தட், அதாவது ப்ராசஸ். அதாவது இது என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் புதுசாக ஒரு திருத்தம் கொண்டு வருது. அதாவது இப்போது நடைமுறைக்கு சாத்தியமான சில மாற்றங்களை ஏற்கனவே இருக்கிற அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டு வர்றது தான் நண்பர்களே இந்த அரசியலமைப்பு திருத்த முறை. அந்த அரசியலமைப்பு திருத்த முறை தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து வந்திருக்கிறது. அதாவது இப்போ சமீபத்தில் கூட உள்துறை அமைச்சராக இருக்கிற திரு அமித்ஷா அவர்கள் கொண்டு வந்திருந்தார். மாநில முதலமைச்சர்கள், பிரதமர்கள் யாராக இருந்தாலும் 30 நாட்கள் நீதிமன்ற காவலில் இருந்தால் அவர்களுடைய பதவியானது காலியாகிவிடும் என்ற ஒரு அம்சம் கொண்டு வந்திருந்தார்கள். இப்படி தேவைக்கேற்ப அவ்வப்போது அரசியலமைப்பில் சில புதிய சட்டங்களை கொண்டு வருகிற முறைதான் நண்பர்களே அரசியலமைப்பு திருத்த முறை என்று அழைக்கப்படுகிறது. இதுதான் தென்னாப்பிரிக்காவிலிருந்து எடுக்கப்பட்டது. அடுத்து மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்வு, அதாவது லோக்சபா மெம்பர் செலெக்ஷன். அதாவது நம்முடைய நாடாளுமன்றமானது 2 அவைகளை கொண்டது நண்பர்களே, மக்களவை, மாநிலங்களவை. லோக்சபா என்றது மக்களவை, ராஜ்யசபா என்பது மாநிலங்களவை. இந்த லோக்சபா ஆனது தான் நம்முடைய எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது வயது வந்த வாக்காளர் அடிப்படையில் தேர்தல் மூலம் இந்த எம்பிக்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது மக்களவைக்கு பொருந்தும். மாநிலங்களவை உறுப்பினர்கள்
தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை நண்பர்களே. மாநில சட்டமன்ற உறுப்பினர்களால் மறைமுக வாக்கு மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதாவது நியமன உறுப்பினர்கள் படி இந்த மாநிலங்களவை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். இந்த அம்சமானதும் தென்னாப்பிரிக்க அரசியலமைப்பிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. அதாவது இதுவும் கேட்டிருக்கிறார்கள், அரசியலமைப்பு திருத்த முறை எந்த நாட்டிலிருந்து பெறப்பட்டது என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கு தென்னாப்பிரிக்க அரசியலிலிருந்து பெறப்பட்டது நண்பர்களே. இப்பொழுது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கத்தை பற்றிய முழுமையாக பார்த்திருக்கிறோம் நண்பர்களே. இதற்கு மேலும் போன்றால் வீடியோவானது லென்த்தாக போய்விடும், நீங்கள் கேட்பதற்கு சிரமப்படுவீர்கள், உங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கும் கடினமாக இருக்கும் நண்பர்களே. எனவே இந்த முதல் வகுப்பானது இதோடு முடித்து கொள்ளலாம். அதற்கடுத்து இதனுடைய தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நண்பர்களே. இதில் சொல்லப்பட்ட விவரங்கள் அனைத்தும் மிக மிக முக்கியமானது நண்பர்களே. எல்லா கேள்விகளும் ஏற்கனவே சில தேர்வுகளில் கேட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இந்த வர இருக்கிற BO தேர்வும் கண்டிப்பாக கேட்பார்கள் நண்பர்களே. அமைதியான இடத்தில் தெளிவாக 1 அல்லது 2 முறை கேட்டு பயன்பெறுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து கேள்விகள் வரும் நண்பர்களே. இந்த அரசியலமைப்பு உருவாக்கத்தினுடைய முழுமையான விவரங்களை பார்த்து முடித்திருக்கிறோம் நண்பர்களே. நாளை அடுத்து ஒரு தலைப்பை முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள், அவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் நண்பர்களே. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். நீங்கள் வருகிற BO தேர்வில் வெற்றி பெற்று ஒரு வட்டார கல்வி அதிகாரி ஆக வேண்டும் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களே. இந்த தேர்வு பற்றிய ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ஏற்கனவே நம்முடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள 2 வீடியோக்கள் இருக்கிறது நண்பர்களே. அதை தெளிவாக பாருங்கள், அனைத்து விவரங்களும் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும். அடுத்து இதை தெளிவாக கேட்டு பயன்பெறுங்கள். அடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு தலைப்பை சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி நண்பர்களே.